நம்மளுடைய வருமானத்தை பற்றி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், ஒவ்வொரு மாதமும் இந்த வருமானம் வரணும் அப்படின்னு என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நான் பிஸ்னஸில் இருக்கேன். அல்லது ஒரே இந்த குறிப்பிட்ட தொகை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா? இது எனக்கு குழப்பமாக இருக்குது. இல்லை நான் மாதம் மாதம் இந்த வருமானம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால தான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் தாமதமாகுதா? இதை கொஞ்சம் விளக்குங்க ஜே, ப்ளீஸ். இந்த கேள்விக்கான பதிலை 2 விஷயங்கள் மூலமாக சொல்ல முடியும். ஒன்று வந்துட்டு இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல் பற்றி நிறையா நான் பேசியிருக்கேன். அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே நான் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இது எனக்கு மெதுவாக நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறது. இன்னொன்று டைம் பேஸ் பண்ணி கோல் செட் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மந்த்க்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு என்ன கோ த்ரூ பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பிஸ்னஸ்க்கு ஒரு மாதிரி கோலா, ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு மாதிரி கோலா அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ன்றது நம்ம மைண்டில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது. இப்போது நீங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. இப்போ லெட்ஸே இன்றைக்கி செப்டம்பர் மந்த்னு வச்சுப்போம். இந்த செப்டம்பர் மந்த் 30th நான் இவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் இந்த பிஸ்னஸில் டர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த எண்ணங்களும் உங்கள் ஆக்ஷன், உங்கள் நம்பிக்கை, இந்த 3 விஷயங்கள் தான் இதுக்கு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரப்போகுது. நீங்கள் முழு முயற்சியோட டே 1 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹோப்ஃபுல்லாக டே 5 வரைக்கும் போகுது. நீங்கள் அதுக்கான இன்புட்ஸ் போடுறீங்க, ரெகுலராக வர இன்கம் வருது. ஒரு டே 15 ஆகுது. பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு 20% அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் ஒரு 1 lakh நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒரு 20,000 அச்சீவ் பண்ணியிருக்கீங்க டே 15ல். அப்போது ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் டவுட் வர ஆரம்பிக்கும் கான்ஷியஸில். நம்ம இந்த 30th 1 lakh வச்சுருக்கோமே, நம்ம ஆல்மோஸ்ட் பாதி கிராஸ் பண்ணியாச்சு, 20% கூட தான் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போது அடுத்தது 20th போகுது, 25 போகுது, நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 வரைக்கும் ரீச் பண்ணிட்டீங்க. ஸ்டில் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழப்பம், நம்ம இந்த மந்த் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஆல்மோஸ்ட் மந்த்தே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்னென்னா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுக்கிட்டு அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் போது நம்மளால் அதை சந்தோஷமாக நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியறதில்லை. இது ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிரிக்காதீங்க. எப்போவுமே கோல் அல்டிமேட்னு ஒன்று இருக்குது. அதாவது நீ எதை போய் சென்றடையணுமோ அதை தான் பார்க்கணும். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போகணும், 20 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னா அங்கே போய் நிற்கிறதுக்கான பர்பஸ் என்ன, அங்கே லைஃப் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர நான் போகிற வழியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதையெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கான்ஷியஸ் எப்போவுமே உங்கள் அல்டிமேட் கோல் என்னன்றது மட்டும்தான் பார்க்கும். அதனால் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வைக்கும்போது, அதாவது மந்த் ஆன் மந்த் நீங்கள் வைக்கும்போது, ஒரு மந்த் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அது மனசில் ட்ரெண்ட் ஆகிடும். அப்போது 2 months ஃபெயில் ஆகிறீங்க, மனசில் ட்ரெண்ட் ஆகிடும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ஓவரால் கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா அது ரீச் ஆகிற வரைக்கும் உங்கள் கான்ஷியஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டில் கொண்டு போகும். முக்கியமாக டைம் பேஸ் பண்ணி கோலை செட் பண்ணாதீங்க. there is nothing called லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம். அதாவது ஒரு பெரிய இலக்கை வச்சுட்டீங்க உங்கள் லைஃப்பில், அதுக்கு நீங்கள் போய் சேரணும், அதுக்கான ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். நான் இதை முடிக்கணும், இந்த வேலையை செய்யணும், இதை கற்றுக்கணும், இந்த மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் நீங்கள் செய்யலாமே தவிர அந்த பெரிய கோலுக்கு குட்டி குட்டி மைல் ஸ்டோன் வைக்கும்போது மனசில் தேவையில்லாத கன்ஃபியூஷன் நடக்கும். சில பேர்த்துக்கு இன்னொரு கேள்வி வரும், இப்போ அல்டிமேட் கோல்னால் அது ரொம்ப நாள் ஆகும்ல, அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நான் வைக்கட்டுமா, 2 yearsக்கு இவ்வளோ வைக்கட்டுமானா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 20 lakhs இயர்லி நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இயர்லின்றது கூட தேவையில்லை. எனக்கு 20 lakhs வேணும். எதுக்கு வேணும்? பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அது இன்கம்க்கான ஒரு பர்பஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பில் அது ஏதோ ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ண போகுது. எப்பவுமே அந்த விஷயத்தை முன்னாடி கொண்டு வாங்க. அந்த பர்பஸ் ஆஃப் மணி என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வேணும், அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. பிஸ்னஸ் பண்ணுறதுலையோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுலையோ பார்த்தீங்கன்னா அதுதான் எண்ட் ரிசல்ட் கிடையாது. அதை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏதோ மாறப்போகுது. ஒரு கோலை செட் பண்ணுறீங்கன்னா உங்களை லைஃப் எக்ஸைட் பண்ணுற மாதிரியான கோலை செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அது பிஸ்னஸ்லாம் வரணுமா, இல்லை ஒரு கெரியரில் தான் வரணுமாலாம் கிடையாது. முதல்ல உங்கள் அல்டிமேட் கோல் என்ன, உங்கள் டெஸ்டினி என்ன, எங்கே போகணும், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மந்த்லி பிஸ்னஸில் இவ்வளோ வரணும், இயர்லி இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணுங்கிற தேவையில்லாத எண்ணங்கள் வராது. மேக்ஸிமம் கோ ஃபார் அல்டிமேட் கோல்ஸ். அந்த அல்டிமேட் கோலுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும்ன்ற அந்த ஐடியா வச்சுக்கோங்க. ஆனால் டைமை செட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி, நான் பார்க்குறவங்களையும் சரி,
எப்போவோ கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம் நாளைக்கே கிடைக்குது. நீங்கள் வேண்டான்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்போ ஒரு அல்டிமேட் கோல் வச்சுட்டிங்கன்னா மந்த்லி வர ரெவன்யூ பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த இன்கம் ஸ்ட்ரீம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் எண்ணங்கள் எப்படி பார்க்கணும்னா அந்த அல்டிமேட் ரிசல்ட் அங்கே இருக்குது, நான் போயிட்டுருக்கேன்னு தான் பார்க்குமே தவிர, அந்த ட்ராவல் பார்க்குமே தவிர இந்த மாதம் நடக்கலையே, போன மாதம் நடக்கலையேன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போக மாட்டீங்க. ஸோ எப்போவுமே ரொம்ப குறுகிய இலக்குகள் வச்சுக்க வேண்டாம். ஹேவ் அன் அல்டிமேட் கோல், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நன்றி.